உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக தாம் பதவியேற்றது முதல் எவ்வித மோசடியும் செய்யவில்லை என மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் 108வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். தான் மோசடி செய்திருந்தால் அதை யாராக இருந்தாலும் வெளிப்படுத்துங்கள் என்று அவர் சவால் விடுத்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த ரீதியில் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் இணைந்து கொள்ள முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதாரத்தை மீட்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சீர்திருத்த செயற்பாட்டின் மூலம் இலங்கை மக்கள் நல்ல பலன்களை பெற்று வருவதாகவும், எனினும் இதற்கு இருதரப்பு மற்றும் பலதரப்பு பங்காளிகளின் ஆதரவை இன்னும் எதிர்பார்க்கின்றோம் என நிதியமைச்சர் ஷொஹான் சோமசிங்க தெரிவித்துள்ளார். G24 நிதியமைச்சர் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகள் வெற்றியளித்ததுடன் ஏற்றுமதி செயல்முறை வலுப்படுத்தி நேரடி வெளிநாட்டு முதலீட்டினூடாக வெளிநாட்டு கடன்களை பெறாமல் பொருளாதாரத்தை புதிய வளர்ச்சி பாதைக்கு செலுத்தும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2030ஆம் ஆண்டளவில் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை 35% 70% அதிகரிப்பதே இலங்கையின் இலக்காகும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணியை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த உணவகத்தின் உரிமையாளர் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு அழுத்தக்கடை பகுதியிலுள்ள உணவு ஒன்றிற்கு வருகை தந்திருந்த வெளிநாட்டவர் அச்சுறுத்தப்படுவதை போன்ற காணொளி நேற்றைய தினம் சமூக ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து உணவகத்தின் உரிமையாளர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 10 லட்சம் ரூபாய் சரீர பிணையிலும் அவர் இன்று விடுதலை செய்யப்பட்டார். இசைக்குழுவினரை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று கால்வாயில் கவிழ்ந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. புலனறுவை எபெக்ட் இசைக்குழுவை ஏற்றிச் சென்ற வேனே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் இசைக்குழுவினர் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற போதிலும் வேன் சேதமடைந்துள்ளது. பல கச்சேரிகளில் பங்கு பற்றியமையால் ஏற்பட்ட அதீத களைப்பு காரணமாக அதே இசைக்குழுவினர் கலைஞர் ஒருவர் வேனை ஓட்டிச் சென்ற நிலையில் உறங்கியதாலும் இந்த விபத்து நேர்ந்ததாக புலனறுவை எபெக்ட் இசைக்குழுவினர் அததேரணவிடம் தெரிவித்தனர். இன்று காலை புலனறுவை ஒனேகம மெதமலுவ பிரதேசத்தில் இசை நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. மனைவி வேறொருவருடன் தனித்திருப்பதை பார்த்த கணவர் நடு ரோட்டில் கட்டையால் தாக்கும் காணொளி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பெண் பிறிதொரு ஆணுடன் காரில் இருந்த வேளை அங்கு வந்த பெண்ணின் கணவர் கார் கண்ணாடியை அடித்து நொறுக்கினார். பின்னர் காரில் இருந்து மனைவியை இழுத்து கட்டையால் தாக்க பெண் கதறுவது காணொளியில் பதிவாகியுள்ளது. வவுனியாவில் மோட்டார் சைக்கிளில் சென்றவரிடம் முகமூடி அணிந்த 3 நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதன்போது அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளும் அபகரித்து கொண்டு கொள்ளையர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை 5:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சிறு குழந்தையொன்றின் கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டி இவ்வாறு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பெண்மணி தொழில் நியமித்த வவுனியா தெற்கு வலய கல்வி பணிமனை முன்பாக உள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தில் செல்லும் வீதியில் மோட்டார் சைக்கிளில் தனது குழந்தையுடன் பயணித்துள்ளார். இதன்போது வீதியினில் மறைந்து நின்று முகமூடி அணிந்த 3 குழந்தைகளின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியுள்ளனர். மேலும் அவர்கள் அணிந்திருந்த நகைகள் அபகரித்தமையுடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவினரால் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 22 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உக்ரைனின் தலைநகர் கீவ் நகரில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செர்னிகிங் நகரில் உள்ள 8 மாடி கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலிலேயே இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளதாக உக்ரைன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 2 ஆண்டுகள் கடந்து இன்று 783வது நாளாகவும் நீடித்து வருகின்றது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்து வருகின்றனர். அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாத நிலையில் போர் தொடர்ந்தும் நீடித்து வருகின்றது.
பாகிஸ்தானில் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையால் இதுவரை 63 பேர் உயிரிழந்துள்ளனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வெள்ளம், மின்னல் மற்றும் கட்டிட இடிபாடுகளுக்கு ஏற்பட்ட விபத்துகள் காரணமாக இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை வடமேற்கு பாகிஸ்தானில் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் அந்த மாகாணத்தில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் 15 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் உட்பட 32 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த அனர்த்தம் காரணமாக வடமேற்கில் பாகிஸ்தானில் 1370 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் மேலும் குறிப்பிட்டுள்ளன. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.